நாமக்கல் மாவட்டத்தில் பெண் குழந்தைகளை கருவிலேயே கண்டுபிடித்து அழிக்க உதவிய ஸ்கேன் மையங்கள் மீது சிசுவின் பாலினம் அறிவதை தடுக்கும் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை தொடருமா, விரிவாக்கப்படுமா என்பது குறித்து தமிழக மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் துறை இயக்குநர் செங்குட்டுவன் கருத்துக்களை தெரிவித்துள்ளார். அவருடன் செய்தியாளர் எழில் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குனர் மருத்துவர் செங்குட்டுவன் இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். சார் வணக்கம். தமிழகத்தில் இந்த பெண் விகிதாச்சாரம் குறைய என்ன காரணம்? தமிழகத்தில் கடலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பெண்கள் விகிதாச்சாரம் குறைவாக காணப்படுகிறது. இதற்கு காரணம் சில முறையற்ற ஸ்கேன் மையங்களில் பாலினம் அறியப்படுவதுதான் காரணம். இதனால் பெண் சதவீதம் பாலினம் குறைவாக காணப்படுகிறது. இதனை களைய தமிழகத்தில் இயக்குனர் தலைமையில் ஒரு குழுவும், மாவட்டங்களில் இணை இயக்குனர் தலைமையில் ஒரு குழுவும் அமைத்து ஒவ்வொரு மையமும் ஸ்கேன் மையமும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. நாமக்கல் மற்றும் கரூர் பகுதிகளில் ஸ்கேன் சென்டரில் நடவடிக்கை எடுத்திருக்கீங்க. இந்த நடவடிக்கைகள் பிற மாவட்டங்கள், குறிப்பாக தமிழகம் முழுவதும் இந்த நடவடிக்கைகள் தொடருமா? இதற்கு முன்பே நாங்கள் எல்லா மாவட்டங்களிலும் இந்த பரிசோதனை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சொல்லப்போனால் கடலூர் மாவட்டத்தில் ஒரு ஸ்கேன் சென்டர் முறையற்ற முறையில் இயங்குவதை கண்டுபிடித்து அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதை மூடியுள்ளோம். அதற்கு பிறகு திருவண்ணாமலை மாவட்டத்தில் இப்போ ரீசண்டாக ஒரு பெண் மருத்துவர் அவர் முறையற்ற முறையில் கருசிதைவு செய்து மற்றும் ஸ்கேன் பார்த்ததுனால அந்த சென்டர் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதேபோல் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. இந்த பாலினம் கண்டறியப்பட்டால், ஸ்கேன் சென்டரில் கண்டறியப்பட்டால் அந்த ஸ்கேன் சென்டர் மீது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறீங்க? அந்த சென்டர் மீது அந்த லைசன்ஸ் உடனடியாக கேன்சல் செய்யப்பட்டு நீதிமன்றத்தின் மூலமாக கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதாவது கருவில் இருக்கும் பாலினத்தை கண்டறிய ஸ்கேன் சென்டர்கள் முறையற்று செயல்பட்டால் அதன் மீது நீதிமன்ற நடவடிக்கைகள் உள்ளிட்ட கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என மருத்துவர் செங்குட்டுவன் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பிரபுதாசுடன் எழில்.